सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ पंचमोऽध्यायः அஞ்சாவது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகத்துல விதித்த ஆத்மனா லபதே பிரம்ம நிர்வாணம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். யார் இந்த ஆத்மாவை செல்ஃப் நாலேஜை அறிகிறானோ அவன் தான் ஞானி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு 3 வழிகளையும் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். இந்த பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா மோட்சம் தான் அர்த்தம். இந்த மோட்சத்தை அடைய வேண்டுமா என்றால் அதுக்கு 3 படிக்கட்டுகள் இருக்கு. அது என்ன படிக்கட்டுகள் அப்படின்னு சொன்னா, லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா க்ஷீண கல்மஷாக, அப்புறம் அடுத்தது சின்னத்வைதாக, அதுக்கப்புறம் யதாத்மானஹா, அதுக்கப்புறம் சர்வபூத ஹிதே ரதாக அப்படின்னு சொன்னார். க்ஷீண கல்மஷாக அப்படின்னா இதுல ரிஷயா அப்படின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல ரிஷினாக்க நம்ம மந்திர திருஷ்டாவாக இருக்கக்கூடிய ரிஷிகள் அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்லல. ரிஷ் அப்படின்னு ஒரு ரிஷதி அப்படின்னாக்க ஜானாதி அப்படின்னு ஜானத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரிஷ் அப்படின்னா டு நோ. அந்த ஆத்ம தத்துவத்தை யார் அறிகிறானோ அவருக்கு ரிஷி அப்படின்னு பேரு. இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்த ரிஷி ஆனவர் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறார். எப்படி அடைகிறார் அப்படின்னா க்ஷீண கல்மஷாக. முதல் கண்டிஷன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களும் புண்ணியங்களும் போகணும். பாபம் தான் இங்க சொல்லியிருக்கு, புண்ணியத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா புண்ணிய பாவம் இருக்கிற வரைக்கும் திருப்பி அந்த கர்மா அவனுடைய சம்ஸ்காரம் இருக்கும். திருப்பியும் ஒரு தடவை அவன் பிறக்க வேண்டி வரும். அதை அனுபவிக்கிறதுக்காக புண்ணிய பாபமா 2 இருந்தாலும் ஒரு ஆகையினால இவர் புண்ணிய பாபங்களிலிருந்து விடுபடணும். கல்மஷம் அப்படின்னாக்க பாபங்கள். க்ஷீண கல்மஷம்னா அந்த பாபமானது போக்கடிக்கப்படணும். ஏன்னா அந்த ஆத்மாவானது அபகத பாப்மா அப்படின்னு பேரு அந்த பிரம்மத்துக்கு. எல்லா பாபமும் போன பிறகுதான் அந்த பிரம்மத்தை அறிய முடியும். எல்லா பாபமும் போகணுமே, ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அகங்காரம் மமகாரம் இது 2த்தையும் யார் விடுறானோ அவனுக்கு எல்லாமே போறது. அது மாத்திரம் இல்ல, அவரு சீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி அப்படின்னு அவனுக்கு கர்மாக்களும் போயிடுறது அப்படின்னு முதல்ல பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா அப்படின்னு இந்த வேதாந்த ஞானத்தினாலையும் பிரம்ம ஞானத்தினாலையும் அவனுடைய கர்மாக்கள்லாம் போயிடுறது, பொசுக்கப்படுகிறது. அதனால அவனுக்கு புண்ணிய பாபங்கள் அற்றவனாக ஆகிறான். அப்படி வேதாந்தத்துல யாரு இருந்துட்டே இருக்கானோ அவன் க்ஷீண கல்மஷாக, அவனுக்கு கல்மஷமே போயிடுறது, அவனுக்கு சித்த சுத்தி வந்துட்டு அப்படின்ற அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, சின்ன துவைதாக நிறைய சந்தேகங்கள் அவனுக்கு இருக்கு. சிரவணம் பண்ணா கூட வேதாந்தம் தான் வசதி அப்படின்னு நன்னா தெரிஞ்சிருந்தா கூட தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு அவனுக்கு நிறைய உபதேசம் பண்ணாரு. அகம் பிரம்மா அஸ்மின்றது உபதேசம் பண்ணியாச்சு, பிரக்ஞானம் பிரம்மா அப்படின்னு உபதேசம் பண்ணியாச்சு, அயம் ஆத்மா பிரம்மா, இப்படி எல்லா வேதங்களும் அதனுடைய தாத்பரியம் மகா வாக்கியத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த சந்தேகமானது அவனுக்கு இன்னும் போக மாட்டேங்கிறது. ஏன்னா அது எப்படி என்ன போய் பகவான் எப்படி சொல்ல முடியும், ஈஸ்வரன் என்ன போய் எப்படி சொல்ல முடியும், நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கேனே அப்படின்ற அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அது என்ன பண்றது, சிரவண மனன நிதித்தியாசங்கள்னாலதான் அது போகும். திருப்பி 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 அவன் அந்த வேதாந்தத்தை ஆவருத்தி பண்ணி கொண்டே இருந்தாதான் அவனுக்கு அந்த நிலைய அந்த சந்தேகங்கள்லாம் அவனுக்கு போறது. அந்த சந்தேகங்கள்லாம் எப்ப போறது அப்படின்னாக்க சீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னாரு. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக சீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அந்த காரிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கு காரணமான அந்த பிரம்மத்தை யார் ஒருவன் பார்க்கிறானோ, அதுல யார் ஒருத்தன் பார்க்கிறானோ திருஷ்டே, அவனுக்கு அந்த பார்வை வேண்டாம், பார்ப்பான் அப்படின்னு அவன் எப்ப ஆகிறானோ அவன் தான் அவன் தான் ரிஷி. அவனுக்கு ஸ்ரீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி, அவனுடைய கர்மாக்கள்லாம்
க்ஷீணமாயிடுறது. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் காரணம் இருக்க குடிச்சுக்கு காரணம் என்னன்னா இவன் வைத்துக் கொண்டிருக்கிற பாசம் தான் காரணம். தன்னை விட வேறான பொருள் ஆன இந்த சரீரத்திலையும் மனத்திலையும் நான் என்ற அபிமானம், தன்னை விட வேறான புத்திர கலத்திராதிகள்ல தான் என்ற அபிமானம், தன்னை விட வேறான தன்னுடைய ஊரு, தன்னுடைய வீடு, தன்னுடைய பணம் அப்படின்னு இதுக்கு மேலேயும் இந்த சரீரத்தையும் தாண்டி அவன் எல்லாத்திலையும் ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பாசத்தை. அந்த பாசமானது என்ன ஆச்சுன்னா அந்த அந்த கட்டு இருந்துட்டே இருக்கு அவனுக்கு. அந்த கட்டு எப்போ பித்தியதே, அந்த அந்த சிக்கலானது எப்போ பிரிஞ்சு போறதோ, பித்தியதே ஹிருதய கிரந்தி, இவன் கிரந்தினா முடிச்சு, இவனுடைய ஹிருதயத்துல போட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முடிச்சானது எப்போ போறதோ அப்போதான் பித்தியதே ஹிருதய கிந்தி. அப்போ என்ன ஆகும், ஆனா சித்தியந்தே சர்வ சம்சயாக, அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நான் எப்படி இப்படி இருக்க முடியும், நான் அப்படி இருக்க முடியும் அப்படின்ற அந்த சந்தேகம்லாம், நான் யார், அந்த ஜீவன் யாரு, இந்த ஈஸ்வரன் யாரு, இந்த ஜெகத் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் அவன் வேதாந்தத்தை கேட்க கேட்க அந்த கண்டிஷன் நிதித்தியாசனத்தினால அகம் பிரம்மான்றது தெரிந்த பிறகு அவனுக்கு சின்ன துவைதாகான சம்சயாக, இந்த சம்சயங்கள்லாம் அவனுக்கு போறது. அப்படி போகணும்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க யதாத்மானஹா, எப்பொழுதும் இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொண்டே இருக்க வேணும். யத சித்தாத்மான்னு பேரு அவனுக்குதான். இப்படி யதனம் அப்படின்னாக்க யம நியமம் முதலிய யோகத்தினால இவன் தன்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருக்கணும், யதாத்மாவா இருக்கணும். முதல்ல சீன கல்மஷாகான்னு சொன்னார், அப்புறம் சின்ன துவைதாகான்னு சொன்னார். மூணாவது கண்டிஷன் யதாத்மானகாவா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, சர்வபூத ஹிதே ரதாஹா, எல்லார்கிட்டையும் அவன் ஹிதமாக இருக்க வேண்டும். எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தாதான் ஹிதமா இருக்க முடியும், பிரியமாக இருக்க முடியும். அப்படி இருந்தாதான் பிரியமாகவும் இருக்க முடியும். அதான் வாங்மயம் தபஸ் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு. இப்படி எல்லார் கையிலையும் ஹிதமாகவும் எல்லார் கையிலையும் பிரியமாகவும் இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான், அதான் ஆத்ம ஞானிக்கு அடையாளம். அவருக்கு சர்வபூதத்துக்கும் ஹிதமாக இருந்து கொண்டு அதிலேயே ரமித்துக் கொண்டிருப்பவர் சர்வபூத ஹிதே ரதாஹா அப்படின்னார். அப்படி எல்லா பிராணிகள்கிட்டையும் எல்லாரிடத்திலேயும் அன்பாகவும் சகஜமாகவும் சௌமியத்தோடையும் பழகக்கூடியவர் யார் இருக்கிறாரோ அவர் தான் ஞானி, அவர் தான் சர்வபூத ஹிதே ரகா. அதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, அஹிம்சகாஹா அப்படின்னு அர்த்தம் பண்றாரு. சர்வபூத ஹிதே ரகான்னு பாருங்க, எந்த ஒரு பூதத்துக்கும் மனசாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ, ஏன்னா உத்கிருஷ்டமான ஒரு வேல்யூ நம்மளுக்கு அஹிம்சை தான். அந்த அஹிம்சையானது எப்படி பண்றாருனாக்க எல்லாரையும் தானா நினைக்கிறதுனால யாரையும் அவன் ஹர்ட் பண்ண, மனசனாலையும் சரி வாக்குனாலையும் சரி உடம்புனாலையும் யார் ஒருத்தன் ஹர்ட் பண்ணாம இருக்கானோ அவனுக்கு பேரு சர்வபூத ஹிதே ரதாஹா அஹிம்சகாஹா அப்படின்னு ஆச்சாரியார் பண்றார். அவன் அப்படி இருந்து கொண்டு, அது மட்டும் இல்ல, காம குரோத வியுக்தானாம் அடுத்த ஸ்லோகத்துல அதை அப்படியே கண்டினியூ பண்றார். காமம் குரோதம் இது ரெண்டும் மனதனுடைய தர்மங்கள். இது என்ன ஆச்சு, இவனுக்கு அந்த வேதாந்தம் சரியா பொய்யா இல்லைன்னாக்க அவனுக்கு சப்போர்ட் தேவைப்படுறது, சப்போர்ட் தேவைப்படுறதுனால ஆசை வருது, ஆசை வருதுனால அது கிடைக்கலன்னா கோபம் வருது. இப்படி போயிட்டே இருக்காது. காமத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு வருது. இப்படி இந்த காமத்தையும் குரோதத்தையும் இவன் விடுபட்டு தான் ஆகணும். முன்னாடியே கேட்டாரு, சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்டான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, அத்தியாசத்தினால இந்த காம குரோதத்தை நீங்க ரெண்டு பேரும் வெல்ல முடியும்பா, இந்த ரெண்டு தான் உங்களுக்கு பரம வைரி நம்மளுக்குள்ள இருக்கிறது. இந்த காமத்தையும் குரோதத்தையும் இந்த வைரிகளை நம்ம போக்கடிக்கணும்னாக்கா அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி அதுக்கு ட்ரை சிரமப்பட்டாதான் முடியும், மனசனாலதான் இதை பண்ண முடியும். இந்த காம குரோத இதிலிருந்து வெளியில கயந்துக்கணும். வியுக்தானாம் யோகம், வியுக்தானாக்க கூடுகிறது, கூடாமல் இருக்க வேண்டும். காம குரோத வியுக்தானாம் யதீனாம், யதி அப்படின்னாக்க பிரம்மத்தையே பார்க்கணும்னு சொல்லக்கூடிய சன்னியாசி. எத்தனம் பண்ணிக்கொண்டே இருக்காரு அவர், எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையோடயே இருக்கணும்ன்றதுக்காக தான் அவருக்கு சம்சாரம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அவர் சன்னியாசம் எடுத்தார். அப்படிப்பட்ட வாளுக்கு பேர் யதி அப்படின்னு பேரு. யதிராஜ் அப்படின்னு வைஷ்ணவெல்லாம் சொல்றேன், யதிராஜ் அப்படின்னு. அதுதான் இப்ப யதிராஜ்னு ஆகி போச்சது. யதிராஜான்னாக்க சன்னியாசத்தை அர்த்தம். யதினா அவர்கள் யதச்சேதசா, அவர்களுடைய மலமானது எப்பொழுதும் கண்ட்ரோல்டாக யம நியமத்தோடையே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா மல விக்ஷேபங்களை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது. யதச்சேதசாம் அவர்களாம் அபிதஹா பிரம்ம நிர்வாணம், அபிதஹா ஆசமந்தாத் எல்லா பக்கமும் அவர்கள் பிரம்ம நிர்வாணம். எல்லா பக்கமும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
இங்க ஆச்சாரியார் பாக்கியத்துல 2 தான் இருக்கு. ஜீவன காலத்திலேயே மரண காலத்திலேயே 2. அபிதகான்னாக்க ஜீவதாம் இல்ல மிருதானாம்பா, இந்த 2 நிலையையும் அவன் தாண்டி பிரம்ம நிர்வாணத்தை இங்கேயே அடைகிறான். இவனுக்கு பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே எப்போ? விதித்த ஆத்மனா, இந்த ஆத்ம ஞான செல்ஃப் நாலேஜ் எப்போ வருதோ அப்பொழுதுதான் அவனுக்கு பிரம்ம நிர்வாணமாக வருகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்ச உடனே இதோட ஞானத்தை பத்தி உபதேசங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்லோவா நடுவுல யோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யோகத்தை எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, மெடிடேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு வேதாந்தத்துல. ஏன் இந்த வேதாந்தத்துல ஜபம், உபாசனை, மெடிடேஷன்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னாக்க, 6வது சாப்டர் முழுக்க தியான யோகம் அதை பத்தி தான் சொல்ல போறார். எப்படி உட்கார்றது, எப்படி தியானம் பண்றது, எது மேல உட்கார்ந்து தியானம் பண்றது, இது எல்லாத்தையும் அவர் சொல்ல போறாரு பின்னாடி. எப்படி முதல்ல தர்பாசனத்தை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கிருஷ்ணாஜினத்தை போடணும், அதுக்கு மேல ஒரு துணியை போடணும், அப்படி உட்காரணும், அதுக்கப்புறம் தலை, கழுத்து, முதுகு எல்லாம் ஒரே சைட்டா நிக்கணும், இப்படி எல்லாம் சொல்ல போற. அது ஒரு சரியான உங்களுக்குன்னு ஒரு இடத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வர மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாதான் அது வரும். இல்லைன்னா மனசானது உங்களுக்கு தெரியாது, அது எங்கேயாவது மனம் ஒரு குரங்குன்னு அங்க தாவரத்துக்கு போயிடும். அதுக்கெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்ல போற. அதுக்கு பீஜமா இப்ப முடிய போறது இல்லை இந்த சாப்டர், அதுக்காக அதுக்கு பீஜமா அதை போட்டு இதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா இந்த யோகா ரொம்ப முக்கியம், பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பரிஷான் கிருத்வா பகிர்பாஷ்யான் சக்ஷுஷ்டைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. பரிஷான் கிருத்வா பகிர்பாஷ்யான், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியிலேயே வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள எடுத்துன்னு வந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மனசு வெளியில போகாம பாத்துக்குங்க, உள்ளுக்குள்ள தள்ளணும் அப்படின்னா. பகிர் பாஷ்யானு ஸ்பர்ஷானு பகிர்த்திருத்வா, வெளியில உங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வெளிநோக்கி படைத்ததாக தான் படைச்சிருக்கு. ஏன்னா பகவான் நமக்கு படைக்கும் போதே எப்படி படைச்சாருனாக்க, பராஞ்சிகானி எதிர்நத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கச்சித் வீரஹா ஆத்மான மைச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் இச்சன் அப்படின்னு கட்டோபனிஷத்துல அவர் சொன்னார். பராக் பராஞ்ச் அப்படின்னாக்க பராக் வெளிநோக்கி தான் படைக்கிற. கண்ணு, காது, மூக்கு எதுவுமே உள்ள இருக்கிறது என்னுடைய மூக்கு பார்க்காது, என்னுடைய நாக்கு பார்க்காது, என்னுடைய காது பார்க்காது. சரி, எல்லாம் வெளியில இருக்கிறதோட தான் இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. இந்த வெளியில இருக்கிறதோட கனெக்ஷன் இருக்குன்னா ஏன் அப்படின்னாக்க, அப்படிதான் பகவான் படைச்சு விட்டார் அவரை. எதிர்நத் ஸ்வயம்பூ, எதிர்நத்துனாக்க ஆச்சாரியார் பாஷ்யம் சிந்தித்தவான். பகவான் என்ன பண்ணிட்டாரு, ஜீவனை படைக்கும் போது ஹிம்சையோட படைச்சு விட்டார். இது எதுவும் உள்ள பார்க்கவே பார்க்காது. அப்படின்னா என்ன பண்றது, யாரோ கத்தி ஜீரகா 99.99999% இது நடக்காது. கத்தி ஜீரகா யாரோ ஒருத்தன் தைரியசாலி வேதாந்தத்துக்கு வரான், பூர்வ ஜென்ம சம்ஸ்கார வசாத்து. அவன் என்ன பண்ணா, இதுல இருந்தெல்லாம் ஆத்மானம் ஐக்கியது, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு வெளியில இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் இருந்து தன்னுடைய கண்ணை திருப்புறான். தன்னுடைய கண்ணான தன்னுடைய புலன்களை, தன்னுடைய மனசை, தன்னுடைய இன்டலெக்டை திருப்பி ஆவருத்த சக்ஷு. எதுக்காக? அமிர்தத்துவம் இச்சன், அமிர்தத்துவத்தை அடையிற. இன்னொரு தடவை ஒரு அம்மா வயிற்றுல நம்ம போகக்கூடாது, இவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சு, வேதாந்தம் கேட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அமிர்தத்துவம் இச்சன்னு அவர் என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ள ஆத்மானம், உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவை ஐச்சது அவர் பார்க்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால என்ன தெரியுதுன்னா, வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் பார்க்காம அதாவது அந்தந்த இடத்திலேயே நிறுத்திட்டாதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அதனால பகிஹி பாக்கியானு ஸ்பர்ஷான், பாக்கிய வெளியில இருக்கக்கூடிய ஸ்பர்ஷங்கள் எல்லாத்தையுமே பகிக்கிருத்துவா வெளியிலேயே அதை வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்ணோம், சக்ஷுஷ்டைவ அந்தரே புருவகோ, உங்களுடைய 2 கண்ணையும், கண்ணுன்னா என்ன அர்த்தம், எல்லா சென்சார்களையும், அந்த கண்ணெல்லாம் என்ன பண்ணணும், புருவோகோ அந்தரே, இந்த கண்ணுக்கு நடுவுல உங்களுடைய பார்வையை நீங்க தெரிஞ்சுங்க. புருவோகம் மத்திய அப்படின்னா, புருவோக மத்தியனா அது ஒரு மெடிடேஷன் டெக்னிக். அது ஏன் கண்ணுல எடுத்துன்னு வந்து 2 கண்ணுக்கு நடுவுல இருக்கக்கூடிய புருவத்துல போய் நிக்கணும் அப்படின்னாக்க, நம்ம சரீரத்தை யோக சாஸ்திரத்துல நன்னா பண்ணி படிச்சு நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. உட்கார்ந்துட்டு இவன் மெடிடேஷன் பண்ணும் பொழுது இவனுடைய உட்கார்ற இடமும் அந்த பூமியும் ஒரு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அதுக்கு மேல அந்த குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமான விஷயங்கள் எல்லாம் இது கீழே இருக்கு. அதை என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி அதை வந்து தலையில பிரம்மரந்திரத்துல எடுத்துன்னு வந்துதான் அந்த பிரம்மத்தை அடிக்கணும்னு யோகாவுடைய அது மெத்தட்.
நம்ம எதை நிதித்தியாசனம்னு சொல்றோமோ அது வேதாந்தத்தை படிக்க படிக்க பௌன புண்ணிய சிரவணம் புரியா திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கலாம். அவ இன்னொரு மெத்தட் வச்சுட்டு இருக்கா யோகிகள்லாம். அதெல்லாம் என்ன மெத்தட்னாக்க சீக்கிரமா உங்க மனசு நிற்கும். சீக்கிரமா உங்க மனசு அங்க நின்றுதே ஆனால் உங்களுடைய அந்தக்கரண சுத்தியானது கண்ணாடி மாதிரி ஆகும். அந்த சமயத்துல நீங்க படிக்கிற அந்த தத்துவமசின்ற வாக்கியமானது ரொம்ப குயிக்கா வேலை செய்து நீங்க ஞானியா போயிடுவீங்க அப்படின்றதுக்காக. அப்படி சொல்லும் போது கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது மூலாதாரத்துல இவன் பூமியோட இவனுடைய ஸ்பர்சமானது ஏற்படுறது. அந்த மூலாதாரமானது புதஸ்தானத்துல அது உட்கார்ந்து இருக்கு. அதுதான் பிருத்திவி தத்துவம். அந்த பிருத்திவி தத்துவமானது உலகத்துல நம்ம பஞ்ச தத்துவங்கள் சொல்ற மாயையோட சேர்ந்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபா அத்திய பிருத்திவி பிருத்திவியா மோசதேகா அப்படின்னு சொன்ன அந்த வேதாந்தத்துல சொன்ன டெக்னிக்க இவா என்ன பண்ற, இத வேதம் இல்லாம உட்கார்ந்து யோகிகள்லாம் இங்கேயே ட்ரை பண்றாங்க. இந்த பிருத்திவி தத்துவமானது கீழே மூலாதாரத்துல இருக்கு. அங்கேருந்துதான் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அப்படின்னா பிருத்திவி தத்துவமா இருக்கக்கூடிய அந்த சிவனை எழுப்பணும். அங்க இருந்து அங்கேருந்து அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மணிப்பூரகம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு. இந்த மூலாதாரத்துல தாமரை இதழ்கள் 4 இதழ்கள் இருக்கான். அதுக்கு மேல அந்த மணிப்பூரகத்துல 6 இதழ் தாமரை ஒண்ணு இருக்கு அங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது அவனுடைய நாடியானது இந்த சுஷும்னா நாடி வழியாக போய் அங்கிருந்து அவனுடைய அந்த ஆத்மாவை எழுப்புறதான் அது. அப்படி பண்ணும்பொழுது அதுக்கு மேல சுவாதிஷ்டானம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அது அக்னியினுடைய பிருத்திவியினுடைய நிலை மூலாதாரம். மணிப்பூரகத்துல ஜலத்தினுடைய நிலை. அதுக்கு மேல இருக்கக்கூடிய தத்துவம் அக்னி தத்துவம் சுவாதிஷ்டானத்துல இருக்கு. அதுக்கு மேல ஹிருதயத்துல அநாகத சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அநாகத சக்கரம் 10 தளத்தோட புண்ணியம். முதல்ல 4 தளம், அப்புறம் 6 தளம், அதுக்கப்புறம் 8 தளம், அதுக்கப்புறம் 10 தளம், அதுக்கப்புறம் விசுத்தி அப்படின்னு கண்டஸ்தானத்துல ஒரு சக்கரம் இருக்கு. அந்த விசுத்தி ஸ்தானம் இப்படி எடுத்துன்னு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு 2 தாமரையா இங்க இருக்கு. இப்படி இந்த பிராணனை எடுத்துன்னு வரதுக்காக சொல்லக்கூடிய மெத்தட் இப்படி அவ உட்கார்ந்துட்டு சக்ஷு 2 சக்ஷுக்கு நடுவுல இருக்கக்கூடிய புருவானா ஐப்ரோ, அதான் சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்த பதம் தான் ப்ரோ. அந்த புருவத்துல அந்த புருவத்துல தமிழ்லயும் புருவம் அப்படின்னு சொல்ற அந்த புருவத்துல பாக்கணும்னா என்ன அர்த்தம்னா வெளியில எங்கேயும் கண்ணை ஓடாம ஒரு இடத்துல நிறுத்துன்னு அர்த்தம். நீங்க கண்ணையே பார்த்துருந்தீங்கன்னா கண் வலிக்கும். அது பின்னாடி சொல்ல போற தியான யோகத்துல நீங்க மூக்கு நுனிய பாருங்க, கண்ணு நடுவுல பாருங்கன்னு சொன்னா நீங்க கண்ணை அப்படி பாத்தீங்கன்னா அப்புறம் வலிக்கும் உங்களுக்கு. அது அர்த்தம் இல்லைங்க. கண்ணு பாருங்கன்னா வேறு எதையும் பார்க்காம ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷனா நீங்க கண்ணுகிட்ட இருக்க. நீங்க ஆக்ஞா சக்கரத்து வரைக்கும் வந்துருங்க. அந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து என்ன ஆகும்னாக்க இது வரைக்கும் எடுத்துன்னு வர்றதுதான் சிரமம். அதுக்கப்புறமா அகம் பிரம்மாஸ்மின்றது அவனுக்கு பிடிக்கும் பொழுது அது என்ன அர்த்தம், இந்த நெத்தியினுடைய வழியாக 12 ஸ்தானங்கள் உண்மணி அப்படி எல்லாம் ரோகிணி அப்படின்லாம் ஸ்தானங்கள்லாம் சொல்லி பிரம்மரந்திரத்துல இங்க அந்த அனுபவமானது ஏற்படுறதுன்னு அந்த ராஜயோகத்தினுடைய மெத்தட்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன முக்கியம் இங்கன்னா அந்த பிராணனை அங்க பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மனசு கட்டுப்படுறது. இந்த பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர், அவருடைய ஒரே பையன் அவருக்கு. அவர் மிலிட்டரியில உட்கார்ந்து இருக்காரு, கோபால்னு. அவர் செத்து போயிட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்தது அவருக்கு. வந்த உடனே என்ன பண்ணாரு, உங்களுடைய பையன் கோபால் போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொன்ன நியூஸ் எங்க சொன்னாரு, அவரு மனசுக்கு தான் அவர் சொன்னார். அந்த மிலிட்டரிக்காரன் சார் 1 மிஸ்டர் கோபால், ஐ திங்க் அவர் உங்களுடைய சன்னு நினைக்கிறேன், அவர் வாரில போயிட்டாருன்னு சொன்னோன்னா ஐயோன்னாரு, இவருக்கு ஸ்தானம் போயிடுச்சு. இப்போ இவருக்கு செய்தி எங்க வந்தது, மனசுக்கு தான் வந்தது. மனசுக்கு செய்தி வந்த உடனே இவருடைய பிராணனானது தப்பு நீக்கிறதுன்னா என்ன அர்த்தம், பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியுது. இதை நம்மளுடைய ரிஷிகள்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் முதல்ல விக்னம் இல்லாம பண்ணணும்ன்றதுக்காக சங்கல்பம் பண்ணின்றோம். முதல்ல சுக்லாம்பரதனம் புட்டின்றோம். அது பண்ண உடனே இம்மீடியட்டா என்ன பண்றான்னாக்க பிராணாயாமம் பண்ண. இந்த பிராணனை மேலையும் கீழையும் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராணனை ஒரு நிமிஷம் நிறுத்தணும். அது நிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்க அலையிற மனசானது நிக்கிறது. அதனால இவன் என்ன பண்ண 10 தடவை பிராணாயாமம் பண்ணிட்டு நீங்க 108 காயத்ரி பண்ணணும்னாக்கா சௌரியமா இருக்காது. ஏன்னா அந்த 10 தடவை அந்த பிராணனை யமனம் பண்ணிட்டோம்னாக்க
அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா அந்த பிராணன் பார்த்து நீங்க பண்ணதுனால உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஒண்ணு நடக்கிறது. மனசு வந்து நீட்டா இருக்கு. நீங்க 10 பிராணாயாமம் பண்ணாம நீங்க 100 காயத்ரி பண்றதுக்கும் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு பண்ற காயத்ரிக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. நம்மள பிராக்டிக்கலா அதை ஒரு தடவை ட்ரையும் பண்ணலாம். ஏன்னா மனசானது நிற்கும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும். சாதாரணமா அது பண்ணாம இருந்தா 20-25 வரைக்கும் நிற்கும், அதுக்கப்புறம் போயிடும். நம்ம எங்கேயோ நினைக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி இல்லாம அந்த பிராணாயாமம் பண்ணிவிட்டா இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் நிற்கும். ஆகையினால இந்த பிராணனை கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா மனசு கண்ட்ரோல் ஆகுது. ஆகையினால இவர் என்ன பண்ணாரு, பிராண அபானவ். பிராணன் அப்படின்னாக்க இன்ஹலேஷன், அபானன்னாக்க எக்ஸலேஷன். இந்த இன்ஹலேஷனையும் எக்ஸலேஷனையும் என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்துட்டே இருக்கணும் நீங்க. ஏன்னா அது என்ன ஆகணும், உங்களுடைய போஸ்டர் நீங்க உட்கார்ந்து தூங்கி எழுந்தது, நீங்க உட்கார்ந்து இருக்கிற போஸ்டர் நம்ம இப்படி தாங்கிட்டு உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காத்தானது மாறிட்டே இருக்கும். சில சமயத்துல எக்ஸஸா இடது வழியா வரும், சில சமயத்துல வலது பக்கம் எக்ஸஸா இருக்கு. அப்படின்னு நீங்க ஒரு மெடிடேஷனுக்கு நீங்க உட்கார்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன பண்ணும், ஒருத்தர் பாக்குறாருன்னு தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சீராகும் அது. அதனால நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மூச்சு காத்து நீங்க போறதையும் வரதையும் பார்த்தான்னா என்ன ஆகும்னாக்க இப்படி வரக்கூடிய காத்து கரெக்டா இப்படி போகும், இப்படி வரக்கூடிய வெளியில வரக்கூடிய காத்து இப்படி வரும். இப்படி சீரா அது வரும்போது சமமா வரும்பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுஷும்னா நாடி அப்படின்றது அது ஈர்க்கப்படுறது. அந்த சுஷும்னா நாடியானது என்ன பண்றது, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஹிருதயத்துக்கு போயிடுச்சுன்னா தூக்கத்துல கொண்டு போய் விட்டுடும். அது வந்து கண்டத்துக்கு போயிடுச்சுனாக்க அப்ப கனவெல்லாம் வரும். இப்படி எல்லாம் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சுஷும்னா நாடியை வந்து இந்த பிராணனை கண்ட்ரோல் பண்றதுனால அது என்ன ஆகும், நேர அது நிற்கும், சமமா இருக்கும். அப்படி சமமா இருக்கும் பொழுது என்ன ஆகுது, உங்களுடைய காத்தானது தீர நாபியாந்தரத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த காத்தானது நாச அபியந்தர சாரினோ. இது எது சரிக்கிறது அங்க, பிராணனோ அபானனோ. இது என்ன வந்து அந்த மூக்குக்குள்ள கரெக்டா போயிட்டே வருது, போயிட்டே வருது. இப்படி பண்ண உடனே நீங்க அந்த சமயத்துலதான் நீங்க என்ன பண்ண, this is the time for you to catch up with what you were taught. அப்போ உடனே நீங்க என்ன பண்ணா, நம்ம வேதாந்தத்தை நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிராணனை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம மனசுல போய் நம்ம படிச்சதெல்லாம் நிற்கும். அதனாலதான் காத்தால எழுந்த உடனே பிராணாயாமம் பண்ணிட்டு ஜபங்கள்லாம் பண்ணிட்டு பிராணாயாமத்தை பண்ணிட்டு உபனிஷத் பாராயணம் பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆச்சு, அந்த உபனிஷத்தோடயே போன உடனே ஒரு 25 நிமிஷத்துக்கு நம்மளுடைய மனசு பிரம்மத்தோடயே நிற்கும். அப்படின்றதுக்காக இது கொடுத்த டெக்னிக் இதெல்லாம். இத பத்தி விஸ்தாரமா 6வது சாப்டர்ல சொல்ல போறார். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். இப்போ ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஷ்யான் சக்ஷுஷைவாந்தரே புருவோஹோ அந்தரே சக்ஷுஷை நீங்க செலுத்தணும். எப்படி செலுத்தணும், கண்ணை எல்லாத்தையும் வெளியில அங்க இங்க பார்க்காம உங்க கண்ணை நிறுத்தி அதுக்கப்புறம் நீங்க என்னமா பிராணாபானவ் சமவு கிருத்வா, பிராணனையும் அப்பாவனையும் வெளியில போற காத்தையும் உள்ள போறக்கூடிய காத்தும் சமமா போறதா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது சமமா ஆயிடும். சமமா ஆனவுன்னு நாசாபியந்தர சாரினோ, உங்களுடைய மூக்குக்குள்ள போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிற இதை பத்தி நீங்க நம்ம சாதாரணமா சுவாசம் பண்ணும்போது அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. நம்ம பத்து பிடிச்சி வந்ததோ வரும்போது வண்டி ஓட்டும் போது யாராவது நம்ம மூச்சு விடுறோம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வேதங்கள் எப்படி வந்ததுன்னா பகவானுடைய மூச்சு காத்து மாதிரி தான் இந்த வேதங்கள் வந்ததுன்னா எஃபர்ட்லெஸ்ஸா வந்தது. அந்த எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாசத்தை கொஞ்சம் எஃபர்ட்டோட பார்க்க ஆரம்பிச்சா அது வந்து சீரா போக ஆரம்பிக்கும். அந்த சீரா போக ஆரம்பிச்சுட்டான்னா உங்களுடைய மனசு ஃப்ரீயா கண்ணாடி மாதிரி ஒரு செகண்ட் ஆறுது. அந்த சமயத்துல நீங்க எது நினைக்கிறீங்களோ அது நடக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு நிறைய ஜபம் பண்ணவான்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிறது. அனிமாதி சக்திகள்லாம் அவளுக்கு சித்தர்களுக்கு எப்படி வருதுன்னா இதான் சீக்கிரம். இந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு அவ மனசு நீக்கும்போது அவ என்ன நினைக்கிறாரோ அது நடக்கிறது. நம்ம என்ன நினைக்கணும்னா வேதாந்தத்தை நினைக்க வேண்டிய நெசசிட்டி நமக்கு இருக்கு. ஜீவபிரம்ம ஐக்கியத்தை நம்ம நினைக்கணும் அப்படின்ற அர்த்தத்துக்காக இந்த பிராணாயாமத்தை பத்தி கொஞ்சம் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஷ்யான் சக்ஷுஷைவாந்தரே புருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தர சாரினௌ அப்படின்னு சொன்னாரு. சொல்லி இது வந்து ஞான யோகத்தினுடைய பலனை சொல்லிட்டே வரும்போது இது ஒரு சாதனையை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த பிராணாயாமம்ன்ற ஒரு சாதனையினால ஞான யோகத்தினுடைய பலமானது சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யதேந்திரியமனோ புத்தி முனிர்மோக்ஷபராயணஹ விகத இஷ்டாபய க்ரோதஹ யஸ்ததா முக்த ஏவ சஹா. யார் ஒருவன் இப்படியாக பிராணாயாமம் மூலமாகவும் மனசு இந்திரியங்கள் புத்தி இதை எல்லாத்தையும் யசனம் பண்றானோ அப்படின்னாக்க யம நியமங்கள்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிறானோ, இந்திரிய மனோபோய் இந்திரியம் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்,
கண், காது, மூக்கு, நாக்கு, செவி இந்த இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் யார் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றானோ, எப்படி கண்ட்ரோல் பண்றான்? மனனத்தின் மூலமாக கண்ட்ரோல் பண்றான். மனனமா பண்றவன் யாருன்னா மனநாத் முனிகி. அவனுக்கு பேர் தான் முனிகி. யத இந்திரிய மனோபுத்திகி முனிகி. ஏன் அவர் கண்ட்ரோல் பண்றார்? அவருடைய கோல் என்ன? மோட்ச பராயணா. அவர் முமுட்சுவாக இருந்து கொண்டு இந்த ஜென்மாலேயே இந்த வேதாந்தத்தை நாம படிக்கிறது, இங்க வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக மோட்சத்துல ஆசை கொண்டு மோட்சத்தையே பர அயனம் அடைய வேண்டிய ஸ்தானமாக அவர் எதிர்பார்த்து கொண்டு அவர் என்ன பண்ணிருக்காரு? அதுக்காக என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணார்? விகட இச்சா பய குரோதா. அவருக்கு இச்ச, பயம், குரோதம் இது எல்லாத்தையும் நீக்கிறவராக இருந்து விகடா நீக்கப்பட்டவராக. எப்படி நீக்கணும் அப்படின்னா, தன்னை விட வேறானது ஒண்ணு இருக்குமே ஆனால் அதனால உங்களுக்கு ஆசையானது தோன்றும். விதியாத்வை பயம் பவதி அப்படின்னாரு மாண்டிக்க உபனிஷத்துல. இரண்டாவது பொருள்னு வந்துட்டுனாக்க ஒண்ணு அது மேல ஆசை வரும், இல்ல அது மேல வெறுப்பு வரும், இல்லைன்னா அதுக்கிட்டே இருந்து பயம் வரும். இந்த இரண்டாவது பொருளை ஒத்துட்டீங்கன்னாக்க இந்த பயம், குரோதம், இச்சை இது மூணு வரும். ஆகையினால தத்துவமசியாதி வாக்கியத்தை நல்லா மனசுல வாங்கிட்டு இரண்டற்றதான பிரம்மம் ஒண்ணுதான், ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு நீங்க நினைக்கும் பொழுதுதான் விகட இச்சா பய குரோதகான்றது வேலை செய்யும். இரண்டாவது பொருளற்ற நிலையில தான் உங்களுக்கு பயமும் இச்சையும் குரோதமும் இல்லாத ஒரு நிலை வரும். அப்படி யார் ஒருவன் பார்க்கிறானோ, எப்படி பார்க்கணும்? சதா. இது மெடிடேஷன்னா காத்தால ஒரு தடவைக்கும் சொல்ல, இது பழக்கம் ஆக 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 அவர் எப்பொழுதும் இந்த காரியத்தை பண்ணிட்டு யஹா சதா சஹா முக்த ஏவ. அவன் தான் நிஜமான முக்தியை அடைந்தவன். முக்தஹா சஹா. இதுதான் இது பலன். இந்த அத்தியாயத்தை படிக்கிறதுனால என்ன பண்ணணும்? ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் என்று தெரிந்து கொண்டு யார் ஒருத்தன் விடாம அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாக இந்த ஜென்மத்திலேயே முக்தியை அடைகிறான். அதுக்கு என்ன வழி அப்படின்னாங்க, அதுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரு. முக்கியமான வழிகள்லாம் சொன்னார். அதை இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தாரு. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹத்தின்னு பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலையும் அவன் பிரம்மத்தை பார்க்க வேண்டும். அழகிய ஒரு நதியை பார்த்தானா அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதுதான் பகவானுடைய ஆசைன்னு பார்க்கணும். ஒரு மலையை பார்த்தா அதுதான் பகவான். ஒரு ஆளை பார்த்தா அவன் பண்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தா என்னமா இவா சாப்பிடறா, என்னமா இவாளுக்கு எல்லாம் இறைவனுடைய அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னா எல்லா ஸ்திரீகள்லயும் அவன் ஸ்ரீயா சமஸ்தா சகலா ஜகத்து எல்லாரையும் அம்பாளா பார்க்க ஆரம்பிக்கிறது, எல்லா பிராமணாலையும் ஈஸ்வரனா பார்க்க ஆரம்பிக்கிறது. இப்படின்னு நிறைய டெக்னிக் எல்லாம் பண்ணாரு. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண பார்த்து கத்துக்கணும் நீங்க. எது மாதிரி அப்பதான் துவேஷம் வராது. எல்லாரையும் பகவான் அவளுக்காக பண்ணிருக்காரு. இந்த சாமியார் மேல கோபம், அந்த சாமியார் மேல கோபம் எல்லாம் வர வேண்டிய அவசியமா இல்ல. எல்லாம் பகவானுக்கு தெரியும். இப்படிப்பட்ட குரூப்புக்கு ஒரு ஆசான் வேணும்ன்றதுக்காக தான் அவரை படைச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நம்ம ரொம்ப அழகா சின்ன சொல்லுவார், கை காலெல்லாம் சூப்பி பிறகுற குழந்தைக்கு நீ இதெல்லாம் கர்மாவனால ஆச்சு, என்ன அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க காரத்தைக்கு தான் ஓட்டணும்னு சொன்னா அவனுக்கு சரியா வருமா? அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பண்ணக்கூடிய சாய்பாபா மாதிரி ஆள்கிட்ட போனாதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. ஒரு வேலை இவர் ஏதாவது பண்ணுவாரா, இவர் ஒரு வேலை தொட்டானாக்க அந்த கால் சரியாகுமா அப்படின்னு பகவான் எல்லாரையும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் படைச்சிருக்காரு. தவிர யாரையும் துவேஷம் பண்றதுக்கு, யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு நமக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரையுமே பத்தியமா பார்க்க ஆரம்பிச்சானா இந்த பிரச்சனையே வராது. அதனால யாரையுமே நீங்க குறை சொல்ல முடியாது. நம்ம டக்குன்னு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா, சூப்பர் நேச்சர் நடக்கிற காரியமா இல்லையோ, அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? அவர் தானே கொடுக்குறாரு. அவளால இன்னும் ஒரு 4-5 வருஷம் அவளுடைய வாழ்க்கை சக்கரம் அழகா ஓடிட்டு இருக்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த சுவாமிகள் தான். அதனால எல்லா மடங்களும் எல்லா சாமியார்களும் எல்லாரும் அவாவா ஒரு காரியத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிராடா நீங்க பண்ணா அக்செப்டன்ஸ் தான் வேதாந்தத்தினுடைய மெயினான பாயிண்ட். அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர். அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களால ரசிக்க முடியும். அந்த ரசிப்பு போயிட்டுன்னா இச்சையோ பயமோ குரோதமோ வந்துடும். ஆனால எல்லாரையும் நீங்க செட்டியா பார்க்க ஆரம்பிச்சுட்டானாக்கா இப்ப என்ன ஆச்சுன்னாக்க எல்லாரையும் சர்வபூத ஹிதே ரதா அப்படின்னாரு. விகட இச்சா பய குரோதா இப்படி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி அக்செப்ட் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்றாரு. ஓக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ரிச்சதி. சர்வலோக மகேஸ்வரம் எல்லாத்துக்கும் காரணம். சர்வலோகத்துக்கும் பகவான் இருக்கார், மகேஸ்வரன் இருக்கார், நாராயணன் இருக்கார். அவர் தான் எல்லாரையும் பாத்துக்கிறாருன்றத முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களை இயக்கிறவரும் அவர் தான், அவரை இயக்கிறவரும் அவர் தான், இவரை இயக்கிறவரும் அவர் தான், இந்த மனம் வந்ததும் அவர் தான், மலை வந்ததும் அவர் தான், நதிகள் வந்ததும் அவர் தான். எல்லாத்துக்கும் ஒரே
காரணம் தான். சர்வபூதத்துக்கும் காரணம் ஒரே ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனானவன் அவர்தான் போக்தாரம், அவர் தான் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார்னு அவர் மேல போடுங்க எல்லா பழியும். எல்லா சர்வம் எதயம் ஆத்மா எல்லாம் பரமாத்மா தான். உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பரமாத்மா அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கார், அதை அழகாதான் பண்ணியிருக்காருன்னு அதை முதல்ல ரசி எடுத்துங்க. எல்லாரும் அவர் தான் போக்தா. நீங்க பண்ணக்கூடிய யஜ்யம் தபசு எல்லாம், யஜ்யம்னா என்ன, பூஜை. யஜ்யம்னா என்ன, பின்னாடி 17வது சாப்டர்ல போய் அழகா சொல்லப்படுறாரு. தேவ யஜனம், குரு யஜனம், இது எல்லாமே இதெல்லாம் யஜ்யத்துல பண்ணணும். அந்த யஜ்யத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, கம்பம் இல்லாத கடமையா நினைச்சிட்டு யார் பண்றானோ அது சாத்விகமான யஜ்யம். அது யார் ஒருத்தர் தம்பமாகவும் பலனை பலாகாங்கத்தோட யாரு பண்ணிக்கிறானோ அவன் ராஜசமா பண்றான். அதுவும் தப்பு இல்ல, அதுவும் பண்ணிதான். யார்கிட்ட போவீங்க நீங்க, இன்னொருத்தர்கிட்டயா போவீங்க? எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா எனக்கு பலனடைகிறது பகவானை தவிர யார் இருக்கா? ஆனா அத இந்த வேதாந்தியா இருக்கக்கூடிய சாத்விகமாக அது கடமையாக நினைச்சு அப்ரோச் பண்றான் யஜ்யத்தை. அதே மாதிரி ராஜசிக்கா சில பேர் பலன் வேணும்ன்றதுக்காக அது போட்டா ஒரு டியூப்லைட் போட்டா கூட தன் பேரை போடணும்னு அந்த தம்பம் இருக்கு அவனுக்கு, இல்லாம இல்ல. ஆனாலும் அவனும் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அது ஒரு ராஜசமான ஒரு அதிதி பூர்வமாக்க அபிஷ்டாண்ணம் சாப்பாடு கீப்பாடெல்லாம் போடாம ஒருத்தர் யஜ்யம் பண்ணான்னாக்கா அது தாமச யஜ்யம். ஏன்னா யஜ்யத்துல ரொம்ப முக்கியம் அண்ணன் தான். எந்த யாகத்துக்கு போனாலும் அங்க முதல்ல என்ன பண்ணாங்க, நல்ல சாப்பாடு போடணும், சாப்பிட்டியான்னு விசாரிக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு டைட்டு சாத்விகமா பண்ணக்கூடிய யஜ்யத்துல இப்படி அண்ணன்லாம் கொஞ்சம் சரியா போடாம போயிருக்குன்னா அந்த யஜ்யமானது பலனை கொடுக்காம போயிடுமோன்ற பயம். ஏன்னா அவன் அந்த பெரிய பெரிய பசுவெல்லாம் வச்சுட்டு அவ்வளவு பெரிய யாகத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அது இல்ல போனா கொலையா போயிடும். அது கரெக்டா இருந்து அது பண்ணாதான் அவனுக்கு சொர்க்கமானது சித்திக்கும். அது மாத்திரம் இல்ல, அந்த போடக்கூடிய அந்த ஆடானது பிராமணனா பிறக்க போறது. அது பிராமணனா பிறக்கிறதோட மட்டும் இல்லாம வேதம் படிச்ச வேதாந்தியா ஆக போற பிராமணனா பிறக்க போறதுன்னு இவ்வளவு விஷயங்கள் நடக்கணும்னா அவன் பர்ஃபெக்டா சாத்விகமா அந்த யஜ்யத்தை பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய யஜ்யங்களை எல்லாம் அதனால எவ்வளவு பயமா பண்ணணும்னா எல்லாம் ஈஸ்வர ஆராதனமா பண்ணணும். அதுதான் யஜ்யம், ஈஸ்வர ஆராதனமா பண்ணணும். தபசு, வாங்மயம் தபசு, அது கோபமா பேசுறது பாருஷ்யம் அப்படின்னு, அனுத்வேகரம் வாக்கியம் அப்படின்னாரு. காரியம் பட்டுன்னு பேசுறதுன்றதே கூடாது அப்படின்னு பின்னாடி தெய்வீ சம்பத்தை பத்தி சொல்லும் போது இவர் சொல்ல போறாரு. நம்ம சில பேர் இதெல்லாம் விஷயம் நான் அப்படிதான் பட்டுன்னு சொல்லி விடுவேன், அதே பெரிய பெருமை மாதிரி, நம்ம அதற்கரமான்ற அர்த்தம். அது அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன அனுத்வேகரம் வாக்கியம், ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடாத மாதிரி இருக்கணும், பிரியமா பேசணும், அன்பா பேசணும், சௌமியத்தோட இருக்கணும் அப்படின்னா சொல்ல. வாங்மயம் தபசுன்னா என்ன அப்படின்னு, சாரீரம் தபஸ்னா என்ன, யஜ்ய தபஸ்னா என்ன அப்படின்னா பின்னாடி சொல்ல போறாரு. அதுக்கு இந்த இடத்துல போட்டாரு யஜ்யம் தபசு இது எல்லாத்தையும் சர்வலோகம் தான் போக்தாரன்றத நீங்க ஞாபகம் வச்சீங்க. நம்ம பண்ற காரியங்கள்லாம் அல்டிமேட்லி எங்க போறது, பகவானுக்கு தான் போறது எல்லாம். அதனாலதான் காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா எத்யத் கரோமி தத் சர்வம் சகலம் நாராயணாய இது சமர்ப்பையாமி எல்லாம். இந்த ஒரு ஆட்டிடியூட் வரணும். இந்த ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் வந்துருது. இந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஞானத்துல பிரவருத்தியானது வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, பகவான் எப்படி இருக்காரு, சர்வபூதானாம் சுகிருத்து. சுகிருத்துனாக்க நம்மளுடைய மனசுல இருக்கிறத நன்னா புரிஞ்சிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்றவன் தான் நண்பன் இல்லையா. அந்த நண்பனுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுனாக்க இவனுக்கு மனசு அப்படியே உருகணும். அதுக்கு பேர் தான் ஸ்நேகம். சித்த பாவம் இருக்கிறவன் தான் ஸ்நேகிதன். இப்படி சுகிருத்தா இருக்கிறவன் என்ன பண்ணான்னாக்க பக்கத்துல இன்னொருத்தருடைய நன்மையே எதிர்பார்த்து இருக்கக்கூடியவன் தான் ஃப்ரெண்டு. அதனாலதான் அவன் சுகிருத்து. சுகிருத்து இவனுக்கு அவன் சுகிருத்து, அவனுக்கு இவன் சுகிருத்து. ரெண்டு பேருமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அங்க ஃப்ரெண்டுக்கு மாத்திரம் தான் இது. அப்பா பிள்ளைகள்லாம் நீங்க சொல்ல முடியாது. அப்பா அப்பா தான், புள்ள புள்ள தான். புள்ள அப்பாவை ஆக முடியாது, அப்பா பிள்ளைய ஆக முடியாது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நீங்க சொல்ல முடியாது. ஒன் சைடு தான் அது எல்லாமே. ஆனா இந்த சுகிருத் மாத்திரம் அப்படி கிடையாது. இவனும் அவருக்கு ஃப்ரெண்டு, இவனும் அவருக்கு ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் இருக்கிறது. இப்படி பகவான் எல்லாருக்கும் சுகிருத்தா இருக்கார். சர்வபூதானாம் சுகிருத்துனா அகில சராச்சரத்துக்கும் உற்ற நண்பன் யாரு அப்படின்னாக்க அதை பாக்குறதுக்காக தான் காக்கை சீரகினிலே நந்தலாலா, காக்கை சீரகளை கூட நந்தலாலாவை பார்க்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா உலகம் முழுக்க கிருஷ்ணவா பார்க்கணும்ன்றதுதான். ஏன்னா அவர் தான் ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் உற்ற நண்பன். சக்கான்னா யாரு, அதுவும் இங்க அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு நடுவுல நம்ம பேசிட்டு இருக்கும்போது நல்லாவே புரியுது. அவர் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய அட்வைஸை கொடுக்குறாரு அவருக்கு. சுகிருத்த சர்வபூதானாம் சுகிருதம் அப்படின்னு ஞாத்வா அதை அறிந்து கொண்டு மாம் மாம் ஞாத்வா
இப்படி என்னை அறிந்து கொண்டுனார். சர்வலோக மகேஸ்வரன் நான் தான், ஞான தபத்துக்கெல்லாம் போக்தாரம் நான் தான், சர்வபூதத்துக்கும் சுகுர்த்து நான் தான், மாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அடிச்சு ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாம் என்னை நீங்க எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. என்னைனாக்க என்ன அறியணும்னா ஆச்சாரியார் பாக்கியா இருக்கும்போது மாம் நாராயணம் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்றாரு. ஏன் நாராயணம் அப்படின்னு போடுறாருன்றதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்ல இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பின்னாடி ரொம்ப முக்கியமா ஸ்லோகம் முடியறது இல்லையா. அதனால இந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு அழகான அத்வைத தத்துவத்தை இங்க சொல்லியிருக்கிறதுனால நாராயணத்துக்கு அர்த்தங்கள் வேற வேற விதமா பண்ணுங்க. நராகா அப்படின்னாக்க என்னை அணுகினவர்கள் நரர்கள் யார் இவரை அணுகுகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை அப்படின்ற அர்த்தத்துல நாராயணன் நரியந்தே இது நராகா தஸ்யாக அயனம் நாராயணம் அப்படி வியாக்கியானம் பண்றாரு. ஒரு இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல காரிய காரண சங்காதமா இருக்கக்கூடியவர்கள் இந்த உடம்போல கூடினவர்கள் தான் நரர்கள். காரிய காரண சங்காதம்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இருக்கக்கூடியவர்கள் நரர்கள். இவர்கள்லாம் எவ்வளவு நாள் இதுல இருந்து வெளியில வந்து ஒரு இடத்த அடைஞ்சுதானே ஆகணும். வேதாந்தம் வந்தோம்னா அவர்களுடைய கம்யஸ்தானமாக அயனஸ்தானமாக இருக்கக்கூடிய நராணாம் அயனம் நாராயணம் இவர்கள்லாம் போய் அடைய வேண்டிய நிலை என்ன? ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு எனக்கூடிய நிலை. அது வைஷ்ணவ வியாக்கியானத்துல இவர்கள்லாம் அடைய வேண்டிய இடம் நாராயணஸ்தானம் வைகுண்டம். நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்னாக ஆகக்கூடிய நிலையை அடைவதனால நராணாம் அயனம் நாராயணம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு இன்னொன்னு நராணாம் சர்வ பிரத்யேகான் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள் எப்படி வருது? மனசுல எல்லா நரர்களும் திங்க் பண்றவன் தானே நரன். எல்லாருக்கும் பிரத்யேகங்கள் வருது, தாட்ஸ் இருக்கு. இந்த தாட்ஸ் எல்லாம் எங்க வருது எங்க போறது அப்படின்னு பார்த்தா தாத்தால ஒரு கிளாஸ்ல சொன்ன மாதிரி பொய் சொல்றேன் அப்படின்னாக்க நான் பொய் சொல்றேன்றது எனக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிரத்யேகத்துக்கும் சாட்சியா ஒருத்தர் இருக்காரு இல்லையோ அவர்தான் நாராயணன். எல்லா பிரத்யங்களுக்கும் எல்லா அறிவிற்கும் எல்லா தாட்டுக்கும் ஒருத்தர் சாட்சியாக இருந்து கொண்டே இருக்காரு இல்லையா. அவர்கிட்ட இருந்தா இந்த சாட்சி எல்லாம் வந்தது, அவர்கிட்ட இருந்தா ஒடுங்குது. தாத்தால தூங்கி இருந்தோம்னா அவர்கிட்ட இருந்தா என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் வெளியில பார்க்க ஆரம்பிச்சு. ராத்திரி தூக்கும் போது என்னுடைய சென்சார்கன்ஸ் மனசு எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒடுங்கிட்டு அப்படி எந்த இடத்துல ஒடுங்குறதோ அதுதான் நாராயணனுடைய இடம். அவர் தான் நாராயணன். அப்படி யாரு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ இவ்வளவு டீட்டெயிலா யார் ஒருத்தன் என்ன தெரிஞ்சுக்கிறானோ அவன் சாந்திம் ரிச்சதி. சாந்திம் அப்படின்னாக்க இந்த இடத்துல மேலான சாந்தி. மேலான சாந்தின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியால் பண்ற சம்சார உபரதி. சம்சார உபரதினா என்ன அர்த்தம்? மோட்சம். அந்த சாந்தினாக்கா அத்தியந்தமான ஒரு சாந்தினா அந்த மோட்ச நிலை பிரம்ம நிர்வாணத்தை அவர்கள் இப்படியாக என்னை அறிந்து அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு அழகா முடிச்சாரு. இது ஸ்ரீ பகவத்கீதாசு உபனிஷத்து. இந்த உபனிஷத்தாகவும் உபனிஷத் அர்த்தமாக இருக்கக்கூடிய பகவத்கீதா. உபனிஷத்து வேதம். இது பகவத்கீதா மகாபாரதம் 5வது வேதத்துல இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுதான். உபனிஷத்து பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம். பிரம்ம வித்யை தான் எல்லா வேதத்துக்கும் தாத்பரியம். மகாபாரதத்திலேயே தாத்பரியமா இருக்கிறது இந்த பகவத்கீதை தான். அந்த பகவத்கீதையிலையும் தாத்பரியம் என்னன்னா வேதாந்தம் தான். அது பிரம்ம ஜானம் தான் தாத்பரியம். அதனால இது பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே. இது என்ன யோக சாஸ்திரம்? ஞான யோக சாஸ்திரம். ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் எதுவோ அதுக்கு பேர் தான் ஞான யோக சாஸ்திரம், பெரிய யோக சாஸ்திரே. இது கிருஷ்ண அர்ஜுன சம்பாத. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாதத்துல கர்ம சந்நியாச யோகோ நாம கர்ம சந்நியாசம் என சொல்லக்கூடிய பஞ்சமோத்தியாய என்ற 5வது அத்தியாயமானது முடிவடைந்தது அப்படின்னாரு.